அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்லாம். வழக்கம் போல் சாப்பாடு, பீக்கங்காய் சாம்பார். பாருங்கள், பீக்கங்காய் சாம்பார். இது பீக்கங்காய் தோல் எடுத்த சட்னி. இது அப்லோட் பண்ணுவேன், சாம்பாரும் சட்னியும். பாருங்கள், பார்த்து எப்படி செய்கிறதுன்னு செய்யுங்க. இது வழக்கம் போல் மாவல்லி கிழங்கு. இது செஞ்சிரு ரெசிபி நான் போட்டிருக்கேன். சாம்பாரை செய்கிறது பீக்கங்கான்னு இல்லைங்க, எந்த சாம்பாரும் எந்த மாதிரி செய்யணும்னு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து யாராவது நீங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் கெட்டும் போகாது அந்த மாதிரி செஞ்சால். இது பீக்கங்காய் சட்னியும் அதேமாதிரி பசங்க காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுங்க. அது வெறும் பச்சை கலராக இருந்தாக்கா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சளை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி மஞ்சளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா தெரியாது பச்சை கலராக இருந்தால் கூட பசங்கள்கிட்ட சொல்லுங்கள், நம்ம பச்சை கலர் சட்னி செய்யலாமா அப்படி சொல்லி சாப்பிட வைங்க. எல்லா காயிலையும் சட்னி செய்யலாம். செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பிட வைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஜஸாக்கல்லாஹ்.